ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் பிரேம். வெல்கம் டு Xpulse Motovlog. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பொருள் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த பொருள் வந்திருக்கு. அதை வந்து இப்போது கொரியர் இப்போ தான் ரிசீவ் பண்ணேன். தெரியுதா? ஸோ இது கொரியர். ஸோ இது கொரியர் இப்போ தான் ரிசீவ் பண்ணேன். ஸோ இப்போ கொரியர் ரிசீவ் பண்ணிவிட்டு முனீர் கடைக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ முனீர் கடைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இதை நான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் போயிட்டுருக்கேன். நம்ம வந்து இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்குது. இது நிறைய பேர் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த பொருளை நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அநேகமாக இந்த வீடியோவில் அதை ரிவீல் பண்ண மாட்டேன் என்ன ஏதுன்ட்டு. கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் தான் அதை ரிவீல் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி இன்னொரு எதுக்கு சரி ப்ரோ நீ வாங்கிட்டு வீட்டு அங்கே போகிறதெல்லாமா காட்டுவேன், அங்கே போய் என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. ரொம்ப அந்த மாதிரிலாம் வந்து ஒஸ்ட்டு பண்ண மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஸோ இன்றைக்கி வந்து வீடியோ வேறு ஏதாவது ஒரு உருப்படியாக காட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டது என்னோடய ஜிபிஎஸ் மவுண்ட் எங்கே ப்ரோ காணாமல் போயிடுச்சு ப்ரோ, கழட்டி வச்சிங்களா ப்ரோ, என்ன ப்ரோ ஆச்சுன்னு கேட்டாங்க. ஸோ நான் அதை பற்றி நான் சொல்லிடுறேன். ஜிபிஎஸ் மவுண்ட்டை பார்த்தீங்கன்னா நான் ரீஒர்க் பண்ணுறதுக்கு அஜய் இண்டஸ்ட்ரிக்கு அனுப்பியிருந்தேன். ஸோ அஜய் இண்டஸ்ட்ரிக்கு போயிருந்துச்சு ஜிபிஎஸ் மவுண்ட்டு. அவர் திருப்பி அனுப்பிட்டார். அது ஒர்க் முடிஞ்சிச்சு, திருப்பி அனுப்பிட்டார். அதை நிறைய மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த லேத் ஒர்க் பண்ணணும். லாக்டவுன்னதுனால பார்த்திங்கன்னா லேத் ஒர்க் அவங்களால பண்ண முடியல. ஸோ ஒர்க் பண்ணுறதுக்கு ஆளுங்க இல்லாதனால அவங்களால அது வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியல. பட் ஆனால் ப்ளூ பிரிண்ட் எடுத்து வச்சிட்டாங்க. நான் வச்சுருக்க ஜிபிஎஸ் மவுண்ட்டோட கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணியிருக்காங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்குன்னு அந்த எக்ஸ் மவுண்ட்டை மாட்டுறதுக்காக அங்கே அந்த பால் மாதிரி வச்சுருந்தேன்ல. ஸோ அப்படி இல்லாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிவர்சலாக எல்லா சார்ஜருமே எல்லா மொபைல் ஹோல்டரும் மாட்டுற மாதிரி ஒரு யூனிவர்சல் பாயிண்ட் வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எந்தலேயே கொஞ்சம் அப்கிரேடட் வெர்ஷனாக பண்ணியிருக்காங்க. நானும் அவரும் வீடியோ கால்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஸோ கொஞ்சம் இதில் என்னோடய மவுண்ட்டில் என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு எல்லாத்தையுமே அனலைசிஸ் பண்ணி ஸோ கொஞ்சம் அட்வான்ஸாக நாங்கள் எடுத்து வந்திருக்கோம். அதை கண்டிப்பாக சீக்கிரம் அது சேலில் வந்துடும். அஜய் இண்டஸ்ட்ரியில் கண்டிப்பாக சேல்ஸ்க்கு வந்தோடனையும் நமக்கு திருப்பி அனுப்புவாப்பில் ஒரு ஸ்டாக்கு சேல் யூனிட்டை. நான் அதையும் வீடியோ பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து என்னோட திருப்பி ஜிபிஎஸ் மவுண்ட்டை திருப்பி அனுப்பினார்ல, அதை ஃபிக்ஸ் பண்ணாமே இருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 8mm நெட்டு ஒன்று வரும். அந்த 8mm நெட்டை நான் மிஸ் பண்ணிட்டேன். நெட்டா போல்டா? அது பேர் போல்டு. லென்த்தாக இருந்துச்சுன்னா பேர் போல்டு தானே, சுற்றுறது பேர் தான் நெட்டு. 8mm போல்ட்டை மிஸ் பண்ணிட்டேன். அந்த போல்ட்டை மிஸ் பண்ணதுனால என்னாச்சுன்னா என்னால் மாட்ட முடியாமல் போயிடுச்சு. ஸோ லாக்டவுன்றதுனால கடைங்க எதுவுமே கிடையாது. ஸோ அதனால தான் இன்றைக்கி எடுத்து வந்து இன்றைக்கி வந்து இதை மாட்டிடலாம் அப்படின்ட்டு ஜிபிஎஸ் மவுண்ட்டை. ஸோ இன்றைக்கி என்னோடய ஜிபிஎஸ் மவுண்ட்டை மறுபடியும் மாட்ட போகிறேன். நிறைய பேர் நிறைய வீடியோ கேட்டிருக்கீங்க. ஸோ பேக் டு பேக் கண்டென்ட் இல்லாத நமக்கு வந்து கண்டென்ட் கொடுக்குற தெய்வங்களாக சில பேர் நிறைய கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் பிளான்லாம் தான் இருக்குது. பட் ஆனால் அதை நான் வந்து பண்ணணுமா அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். அந்த டபுள் மைண்டட்னு சொல்லுவாங்கள்ல, இப்போ ஒரு விஷயத்தை பண்ணலான்னு நினைக்கும் போது பண்ணால் அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குமா, பண்ணால் அதை ஏற்றுப்பாங்களா அப்படின்ற டைமில் இருப்போம். அப்போ வந்து அதே விஷயத்தை ப்ரோ இதை பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லும்போது ஓகே ஒருத்தர் கேட்குறாருன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 100 பேராவது கேட்காம இருப்பாங்க. ஸோ ஒரு 100 பேர் அந்த வீடியோ பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வரும்ல. ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு அந்த ஒரு கண்டென்ட்டில், சில கண்டென்ட்டில். ஸோ அதனால் வந்து நான் வீடியோஸ் பண்ணி தான் இருக்கேன். இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா இந்த 1 மந்த்தாக பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 2 வீடியோ தரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இறங்கியிருக்கேன். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். போன வேகத்து டப்புன்னு பிரேக் அடிச்சு நின்றுறாங்க பாரபட்சம் பார்க்காம. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். வாரத்துக்கு 2 வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நம்ம சேனல் இன்னும் க்ரோத் ஆகணும். ஸோ நிறைய பேர் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரெகனைசேஷன் கிடச்ச மாதிரி இருக்குது. நிறைய பேர் நம்ம பார்க்குறாங்க, நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றப்போ ஓகே தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். அண்ட் தென் அப்படியே மறக்காமல் அப்படியே கொஞ்சம் நம்ம பேஜை கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அதர் பைக் என்தூசியாஸ்டிக்லாம் வந்து நல்லா பார்ப்பாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ எனக்கு வந்து இன்னும் ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்குது. டவுட்டுன்னு சொல்லலாம், ஒரு சஜஷன் கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு சஜஷன்ஸ் கேட்குறேன். என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து இந்த வண்டியை மாடிஃபை பண்ணுறேன்ல, எக்ஸ்பல்ஸுக்கு ஆக்சரிஸ் எடுத்து நான் எக்ஸ்பல்ஸோட ஆக்சரிஸ் நான் வீடியோ பண்ணுறேன்ல, அந்த மாதிரி நிறைய வண்டிகளோட ஆக்சரிஸ் வச்சுருக்காங்க நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி வேறு வண்டிகளோட ஆக்சரிஸும் நான் வந்து போட்டு காட்டுமா அப்படின்னு தான். இப்போ நான் எக்ஸ்பல்ஸுக்கு ஜிபிஎஸ் மவுண்ட்டு, எக்ஸ்பல்ஸோட கிராஷ் கார்டு, எக்ஸ்பல்ஸோட ஸ்டாண்ட் ஷூ, எக்ஸ்பல்ஸோட சேடல் ஸ்டே, இப்படியே எக்ஸ்பல்ஸ் போடுறதோட மற்ற வண்டிகள் தான் போடலாம்ல. அப்போ வந்து என்னன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா செட் ஆஃப் பீப்புளும் உள்ளே வருவாங்க ஒன்று. ஸோ எல்லாரோட தேவைகளும் பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்கும். நான் ஒரே வண்டியை பண்ணிகிட்டு இருக்கிறதோட அவன் எப்போ தானே எக்ஸ்பல்ஸ்னே பேசிகிட்டு இருப்பான் அப்படின்னு இல்லாமல் ஓகே மற்ற வண்டிகளும் கவர் பண்ணுறாங்கன்ற மாதிரி வரலாமா அப்படின்னு எனக்கு ஒரு தாட் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மற்ற வண்டியோட ஆக்சரிஸ் எடுத்து பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா மார்க்கெட்டில் நிறைய ஒர்த்தான ஆக்சரிஸ் இருக்குது. அதுதான் அதுமாதிரி பண்ணலாமான் இருக்கேன். மற்ற வண்டிகளை எடுத்து பண்ணலாமான்றது சஜஷன் நான் கேட்கலான் இருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம முனீர் பைக் கடை வந்தாச்சு. நம்ம இன்றைக்கி முனீர் கடையில் தான் இன்றைக்கி ஃபன் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு
இதை மாட்ட போகிறேன். வண்டியில் ஜிபிஎஸ் மவுண்ட்டை மறுபடியும் மாட்டிட்டு நைட்டு போகும்போது நான் ஜிபிஎஸ் மவுண்ட் காட்டுறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் மவுண்ட் செட்டப் மேலே இருக்க வைசரில் இருக்கிற நெட்டையும் கழட்டணும், கீழே இந்த நெட்டையும் கழட்டணும். இந்த 2 நெட்டில் தான் வந்து ஜிபிஎஸ் மவுண்ட் வந்து நம்ம வண்டியில் நிற்கும். ஸோ இதே மாதிரி அந்த பக்கமும் இருக்கும், அது 2 நெட்டையும் கழட்டிடணும். ஸோ மேலே இருக்க வைசரை கழட்டிட்டு ஜிபிஎஸ் மவுண்ட்டில் அப்படியே எடுத்து ஹோல்ட் பண்ணிடணும். அதை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த கீழே இருக்க நெட்லையும் இந்த 2 நெட்லையும் கம்பேர் பண்ணி நீங்கள் ஜிபிஎஸ் மவுண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ 2 நெட்டில் தான் ஜிபிஎஸ் மவுண்ட் நிற்கும் வண்டியில். என்னோட ஜிபிஎஸ் மவுண்ட்டை மறுபடியும் மாட்டிட்டேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்கே ப்ரோன்ட்டு மாட்டிட்டேன். ஆனால் இப்போ எனக்கு வந்து இது இன்னும் பெயிண்ட்லாம் பண்ணல. ஸோ அர்ஜென்ட்டாக மாட்டினதுக்காக மாட்டிட்டேன். இதை பெயிண்டிங்லாம் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குது. பெயிண்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸோ மொபைல் ஹோல்டர், இந்த மொபைல் ஹோல்டர்லாம் சார்ஜர் போயிடுச்சு. வேறு சார்ஜர் வாங்கி மாட்டோம். இப்போ என்னன்னா இந்த மொபைல் ஹோல்டரே வச்சுக்கிட்டு வேறு நல்ல சார்ஜராக ஒன்று வாங்கி மாட்டிக்கலாம், கொஞ்சம் டர்போ சார்ஜ் கனெக்ட் ஆகிற மாதிரி அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா ஹோல்டரே மறுபடியும் மாற்றிக்கிட்டு ஹோல்டர் நல்லா இருக்குது, சார்ஜர் தான் போயிடுச்சு. ஸோ ஒரு 2 யூஎஸ்பி போட்டிருக்க மாதிரி சார்ஜர் வாங்கி தனியாக மாட்டிட்டா மொபைலுக்கும் யூஸ் ஆகும், கேமுக்கும் அப்பப்போ சார்ஜ் போட யூஸ் ஆகும்ல. ஸோ அதனால் சார்ஜரில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நல்ல சார்ஜராக வாங்கலான்னு இருக்கேன். ஓகே, அதுவும் என்ன சார்ஜர்னு பார்ப்போம். எனக்கு 2-3 சார்ஜர் வந்து ஐடியாவில் இருக்குது. போல்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து ரோபோ டச்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. போல்ட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், ஆனால் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். ரோபோ டச்சும் சிமிலர் டு போல்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ரோபோ டச் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன், பார்ப்போம். ஸோ அதை ஆர்டர் பண்ணி அது வரும்போது நான் வீடியோ போடுறேன். ஓகே, இப்போ நான் வந்து முனீர் கடைக்கு போன வேலை முடிஞ்சு என்னோடய ஜிபிஎஸ் மவுண்ட் மாட்டியாச்சு. அண்ட் தென் ஜிபிஎஸ் மவுண்ட் மாட்டியாச்சு. அப்புறம் ஒரு சில வீடியோலாம் எக்ஸ்ட்ரா வீடியோஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து ஃபர்தராக அடுத்தடுத்து வந்துட்டுருக்கும். என்னோடய வீடியோ லாஸ்ட் வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க, மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பிகேஎஸ் மோட்டோவ்ளாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. என்னோடய சோஷியல் மீடியா பேஜஸ் கீழே கொடுத்துருக்கேன், அதில் அப்படியே கீழே போய்ட்டு ஃபாலோ பண்ணிடுங்க. டாடா, பை பாய்.